கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு சிறிய சாட்சியின் மூலமாக வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களிடத்தில் சந்தித்து அதை விவரமாய் சொல்ல நான் ஆசையாக இருக்கிறேன். இதில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் என்று நமக்கு வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதை சொல்லும் பொழுது ஒருத்தர் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த 2 சம்பவத்தை, ஒன்று எனக்கு நடந்தது, இன்னொன்று பிறருக்கு நடந்தது. அந்த சம்பவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து இதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே என்றது தான் நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுக்கு மனசில் அன்பு இருக்கணும், நற்கிரிகைகளும் இருக்கணும். ஒரு ஆஸ்பத்திரியில் கிரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு முதியவர் ஒரு அறையில் படுத்துட்ருக்காரு. அந்த நர்ஸம்மா ரொம்ப ஆவலாக அவர் பக்கத்தில் காத்துட்ருக்காங்க. வெளியில் போய் பார்க்குறாங்க, இவருடைய மகன் வருவானா என்று. அப்போ ஒருத்தர் வரும்பொழுது அவர் கையை பிடிச்சி, வாங்க வாங்க, ரொம்ப ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைத்து கொண்டு போய் அந்த கட்டில்காரிகளை விடுகிறார். இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க, உங்களுக்காக காத்திருக்காரு அப்படின்னு ஒன்று, மகனுக்காக காத்திருக்காரு அந்த அம்மா சொல்கிறாங்க. நர்சம்மா வந்தவர் அமைதலாக அவரை பார்த்து அவர் கையை பிடித்து, அப்பா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நான் வந்துட்டேன்னு சொன்ன பொழுது அந்த முதியவர் தன் கண்களை குறுக்கி பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறார், கெட்டியாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது அந்த பெரியவர் அந்த சகோதரன் கையை விடவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அவர் கூடவே இருந்திருக்கிறார். அதிகாலையில் அவர் மரித்து போனார். அப்போ அந்த நர்சம்மா அவரை பார்த்து, பரவாயில்லைங்க, நீங்கள் வந்தீங்க, அவருக்கு அதுவே பெரிய சந்தோஷம், இப்போ இறந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த சகோதரர் சொல்கிறாரு, நான் அவருக்கு மகனே இல்லை, நான் அந்த மகனாக இல்லை. வந்த உடனே நீங்கள் சொன்னதை வைத்து அவர் மகனினுடைய பார்க்க ஆசையாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார், ஒரு ஏக்கமாக இருக்கிறார்னு உணர்ந்து நான் அதுக்கு இடம் கொடுத்தேன். எதுக்கு இடம் கொடுத்தேன்? அவர் அன்புக்கு இடம் கொடுத்து அவரோடு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு மனதில் மிக மிக பெரிய சந்தோஷம். காரணம் என்னன்னாக்கா, யாரோ முன்பின் தெரியாதில்ல, என் தகப்பனுக்கே செய்த மாதிரி நான் அதை நான் உணர்ந்தேன். அன்றைக்கி அவர் ஆத்மா ரொம்ப சாந்தியாக இருந்திருக்கு. நைட்டெல்லாம் அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தார், விடலை, என் கையை விடலை. அவர் எவ்வளோ ஏங்கியிருப்பார் என்பதை நான் உணர்ந்தேன் என்று இந்த சகோதரர் சொல்லப்படாது. அந்த நர்ஸு வாயடித்து போனாங்க. இது ஒரு நற்கிரியைக்கு வருது. என்னுடைய சாட்சியில் இசபெல்லா ஆஸ்பத்திரியில் என்னுடைய கோ சிஸ்டருடைய டாட்டர் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள சந்திக்க போனேன். சந்திக்க போகும்பொழுது அவங்க பக்கத்து பெட்டில் வேற ஒரு ரூமில் ஒரு லேடி படுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு தெரியும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க ஒரு டாக்டர் வத்சலா என்பது அவங்களுடைய பேர். அந்த அம்மா அவங்க படுத்திருக்காங்க. அப்போ அந்த நர்ஸுகிட்ட கேட்டேன், அவங்க டாக்டர் வத்சலா தானேன்னு அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் அவங்க தான் படுத்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க இடத்துல கிட்ட போயிட்டு, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என்னை பார்த்ததும், டேமியன் ரொம்ப சந்தோஷம், நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்தியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏசப்பாவை தான்ப்பா நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பக்கா இந்து, ஆனால் நான் ஏசப்பா தான்ப்பா நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலகாணியை தூக்கி அவர் ஏசப்பா படத்தை காமிச்சாங்க. நான் பார்த்து சிரிச்சுட்டு, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களை பார்க்க வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு, எனக்காக ஜாம் பண்ணுப்பான்னாங்க. அப்போ எனக்குள் ஆவியானவர் உணர்த்தினதை நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னாங்க. சொல்லுப்பா நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. நீங்கள் ஏசப்பாவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுறீங்களான்னு கேட்டேன்.
அவங்க டக்குன்னு பேக் அடித்தாங்க. இது எப்படிப்பா முடியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களை தண்ணியிலெல்லாம் முக்க மாட்டேன், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் எஸ்ன்னு சொன்னுங்க, நான் ஜெபிக்கலாம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னாங்க. அவங்க கையை பிடிச்சி சொன்னேன், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷி, என் பாவத்தை மன்னித்து எனக்குள் வாரும். இப்பொழுது நான் ஞானஸ்தானமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ரத்தத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இந்த ஞானஸ்தானத்தை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்படி அந்த நல்ல கல்வன் ஆண்டவரை பார்த்து பரலோக ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்கன்னு சொன்னதை போல தான் அந்த அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கையை விடவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறமேட்டு அவங்ககிட்ட சொன்னேன், என்னுடைய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு மன சமாதானம்னா மக சமாதானம். 2 நாள் தான் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. 3ஆம் நாள் கர்த்தருக்குள்ள அவங்க நித்திரை ஆகிட்டாங்க. நான் வெளியே வரும்பொழுது அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு அவங்க வெளியில் இருந்தான். கேட்டேன், அங்கிள் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். பார்த்துட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஞானஸ்தானம்மா எப்படி கொடுத்தீங்க அப்படின்னாங்க. நான் இப்படி தான் கொடுத்தம்மா, ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி சமாதானம் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, 2ஆவது நாள் அவங்க கர்த்தருக்குள் நித்திரை ஆகிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை உணர்றேன். எப்படின்னாக்கா, ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு போக ஆண்டவர் விரும்பலை. இந்த சந்தர்ப்பம் கிடைக்க நான் கொடுத்த, அதாவது நான் அவங்கள பார்க்க போகல, நான் தற்செயலாக தான் போனேன். தற்செயலாக போகும்பொழுது இது நடந்தது. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம் என்று நான் சொல்ல முடியும். எப்படின்னாக்கா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய சம்பந்தி அம்மா அவங்க கீழே விழுந்து பார்ஷ்லி பேரலைட்டிக் அட்டாக் ஆயிடுச்சு. அவங்களால பேச முடியாது, பார்க்க முடியும். உணர்வுகள் இல்லை, காலு கீழே அவங்களுக்கு ஏதோ உணர்வு இல்லை. அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வாப்பா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நானும் என் நண்பர் ஒரு ப்ரீச்சர், அவரும் 2 பேரும் சேர்ந்து போகணும். அந்த அம்மாவை போய் பார்த்தோன்னே அவங்க என்னை பார்த்ததும் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வந்துச்சு, பேச முடியல. அப்போ நான் சொன்னேன், அப்போ யாருமே இல்லை, நான், அந்த ப்ரீச்சர், அந்த அம்மா, ஆஸ்பத்திரி. இதில் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், மாமி, நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நான் உங்களில் ஜபிக்கிறேன், நீங்கள் அதை நான் சொல்கிறதுக்கு அவங்க கையை நான் பிடிச்சேன். அவங்க கையை பிடிச்சிட்டோடனே நான் சொல்கிறது ஆமான்னாங்கன்னா கையை அழுத்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு அழுத்தினாங்க. அப்போ ஆமாம் நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இயேசுவே உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஒரு அழுத்தினாங்க. நீங்கள் உங்கள் பாவத்தை நிமித்தம் ஆண்டவரை சொல்கிறீங்களா? நான் பாவியானவள், என்னை மன்னிங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு அழுத்து. என் பாவத்தை மன்னித்து எனக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு திருப்பியும் ஒரு அழுத்து. இந்த மாதிரி அவங்களுடைய பாவ அறிக்கை செய்து அவங்கக்கிட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்த பிற்பாடு அவங்க கண்களில் ஒரு ஒளி. நான் இதை சொல்லும் பொழுது என் பக்கத்தில் இருந்த ஒரு போதகர் அவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்க ஒரு கருப்பான கழுகு அவங்க சரீரத்துக்கு மேலே தன் ரெக்கையை விரித்து அப்படியே இருக்கு. நீங்கள் ஜெபிக்க அது ஏதோ இந்த சினிமாவில் வரும்ல, சில்லாக உடையுமே, அந்த மாதிரி அது உடஞ்சி போயிடுச்சு. நீங்கள் முடிக்கும் பொழுது கழுகு இல்லை அப்படின்னாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக அன்றைக்கு என் மனசில் நல்லா தெரியும், அவங்க குணாதிசயங்கள் கர்த்தருக்கு விரோதமான குணாதிசயங்கள். என்கிட்டே நல்லா இருக்கும்போது பேசுவாங்க, எனக்கு அந்தோனியார் இருக்காரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு மரண தருவாயில் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது மிக சந்தோஷம். அதே போல தான் அவங்க 7 நாள் இருந்தாங்க. 7 நாள் இருந்து அவங்க பிள்ளைங்களாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து பிள்ளைங்களை பார்த்து அழுதாங்கள ஒழிய அவங்க அமைதியாக இருந்தாங்க. 8ஆவது நாள் அவங்க இறைவனடி சேர்ந்தார்கள். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியன்றதை தான் நான் சொல்கிறேன். இந்த நற்கிரியை நான் செய்கிறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அவங்க கணவன் லாஸ்ட் இயர் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அவர் இதே மாதிரி தான் இருந்தார். இதே மாதிரி இருக்கும் பொழுது அவரிடத்துலேயே நான் போனேன். அவரும் ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான்.
அவர்கிட்ட நான் இதே மாதிரி கடைசி நேரத்தில் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்பொழுது அவர் ஐசியூவில் இருந்தார். அப்போ அவங்க நர்ஸு சொன்னாங்க, இப்போ முடியாது, அனுப்ப முடியாதுலாம் சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, உங்களை கூப்பிட்றேன். கூப்பிட்டு அவரையும் ஒப்பு கொடுக்க வச்சேன். ஒப்பு கொடுத்தாரு. என் வேலை முடிஞ்சிருச்சு. 2 நாள் அவரும் இறைவனடி அடைந்தார். இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம மரண தருவாயில் எத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது, எத்தனை பேர் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடிகிறது. கடைசி நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்காமல் இப்பொழுதே தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கம் வேணும். பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் பெறத்தக்கதாக ஞானஸ்தானம் மூலமாக நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் என்ன பெருமைப்படுத்துறதில்ல, தேவனை பெருமைப்படுத்துறதுக்கு. அவர் யார் மூலியமாவது ஆத்மாவை கடைசி நேரத்திலாவது ரட்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதுலேயும் கேட்கலன்னா தான் கடவுளாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னாக்கா அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இடம் கொடுத்தா அவர் உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், தன்னோடு எடுத்துக்கொள்வார். இதுதான் உண்மையான சம்பவம். அதனால் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கடைசி நேர தருணையில் கூட எங்களை விட்டு விடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததை போல, இந்த சகோதரர்களை பாதுகாத்ததை போல நீரும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சத்தியத்தை அறிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆமென்.